ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நித்தியத்தை குறித்து பேசுவதும் அதை குறித்து வசனங்களை ஆராய்வதும் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. அதே போல கேட்கிற உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். எனவே தேவனோடு கூட இணைந்து வாழவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. நாம் இந்த உலகத்துல பரதேசிகளாக இருக்கிறோம். பயணப்பட்டு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது. எனவே நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள தேவனோடு கூட வாழ வேண்டுமானால் அவர் சொல்லி இருக்கிற உபதேசங்களை கை கொண்டு நடக்கும் போதுதான் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனால நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை நாம் ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம், அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம், அநேக சபைகளை கட்டி கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம், இல்ல சபைகளுக்குள்ளவே வாழ்ந்து கொண்டக்கூடிய குடும்பங்களாய் இருக்கலாம். அவைகள் எல்லாம் நாம் செய்தாலும் வசனத்தின்படி நாம் வாழுகிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற அனுபவங்கள். முதலாவது நூற்றாண்டில வாழ்ந்த சீடர்களும் அந்த நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அபிஷேகம் பெற்று வாழ்ந்த அந்த ஜனங்களும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதாக வேதத்தில் வாசித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க கொஞ்சமும் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் தேவனோடுவே நடந்தபடியால் அவங்க உயிரை அவர்கள் பணயம் வைத்து உயிரை எல்லாமே இழந்துட்டாங்க. காரணம் என்ன? நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நூற்றாண்டு தான் எல்லாம் முடிய போகிறது. அதுல சந்தேகம் இல்லை, எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் உணர்த்தி கொண்டே வருகிறார். கடைசி மணி நேரத்துல நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே நடந்து முடிய போகிறது. அந்த அப்போஸ்தலர்கள் நல்லா வாழ்ந்து அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அதே போல இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து நல்ல முடிவோடு கூட தேவனுடைய சமூகத்துக்குள்ள நாம் இந்த சமுதாயத்தை கொண்டு போவதற்கு நாம் ஒளிகளாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஆரம்பம் நல்ல முடிவும் நாம் கொடுக்க வேண்டும். நடுவில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு வேலை கீழியோ மேலேயோ பல்லும் மேடமா இருக்கலாம். ஆனா கடைசியா முடிக்க போகிற நாம் அதே உபத்திரவம் தான் அந்த நாட்களில் எப்படி துவங்கும் போது வந்த அதே தாக்குதல் தான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை சிரசேதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சபைகள் சூறையாடப்படுகிறது. இன்றைக்கும் போதகர்களை அடிக்கிறார்கள், மிஷினரிகளை அடிக்கிறார்கள். அந்தந்த இடத்துல எதிர்ப்புகளை எல்லா தேசங்களிலும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? சாத்தானுடைய ராஜ்யம் முடிய போகிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த ஆக்கணி தீர்ப்பு அவனுக்கு நிறைவேற போகிறது. அதுக்குள்ள எத்தனை பேரையாவது வஞ்சித்து விழுங்கி கொண்டு போய்விட வேண்டும் என்ற முயற்சியோடு கூட அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகையால் தான் இன்றைக்கு உலகத்துக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத ஏராளமான காரியத்தினால நிரப்பி வச்சிருக்கிறான். அதுல நாம் வஞ்சிக்கப்படாதபடி தேவனோடு கூட நடக்க நம்மை நாம ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம குறுகிய பாதையில போக போறோம். விசாலமான பாதை, கேட்டுக்கான வழி விசாலமானது, ஆனால் ஜீவனுக்காக வழி குறுகியது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குறுகிய வழியில போகும்போது நிறைய காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டும். நிறைய காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்தால்தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தையே விட்டு எல்லாவற்றையும் விட்டு தூர இடத்துக்கு போய் அந்த இடத்துல வாழ வேண்டிய ஒரு நிபந்தனை அவனுக்கு உண்டாக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய காரியத்தை அவன் அறிந்து கொள்ளும் போது அவன் அதே இடத்துல கர்த்தர் அவனை வாழ வைத்து எந்த இடத்திலும் கைவிடாதபடி அவனை உயர்த்தினார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மோசே தேவ சமூகத்துல அவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். அடுத்த 40 வருஷம் அந்த இடத்துல அவர் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு செடி எரிகிறத பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் கிட்ட அவன் போகும்போது பாதைய ரட்சிய கைட்டி விட்டுட்டு இங்க வான்னு சொல்றாரு. அதாவது அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனை அவன் விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் பாதை ரட்சி அவன் போட்டிருந்தானால் அந்த மேடுகளிலே தன் பாதங்கள் காயப்படாதபடி, முள்ளுகள் குத்தாதபடி அவன் போட்டிருந்தான். கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ணணும், கம்ஃபர்ட்டா போகணுன்றதுக்காக யோசித்திருந்தான். அதன் மூலியமா நான் தெரிந்து கொள்ள விஷயம் வெறும் சப்பல கைட்டுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இல்ல, அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு தேவனோடு கூட நிற்கணும் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தினதையும் அவர் அப்படியே செய்தார் என்பதை
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பைபிள்ல அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம் தேவனுடைய ஜனத்தோட துக்கத்தை அனுபவிப்பதே நலம் என்று எண்ணி இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாக இருந்தார் என்று அவரை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அதே போல நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆபிரகாம் தன் வீடையே விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. விட்டு வந்தார், விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். தாவீது விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தாவீதை ராஜாவாய் மாற்றி அதின் வம்சத்தில் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா பின்பதாய் போவதற்கு எலிசா எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடந்து போனார். அவர் ஒரு நல்ல ராஜரிக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் விட்டு விட்டு எலியாவுக்கு பின்பதாய் போனதுனால எலியாவுக்கு இருந்த இரட்டத்தனியான வல்லமையை ஆண்டவர் எலிசாவுக்கு கொடுத்து அதிகமாய் பயன்படுத்தினதையும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இருந்த இந்த இடத்துல மரித்த இன்னொருவனை சில நாட்களுக்கு பின்பு கொண்டு வந்து போட்ட பிறகும் அந்த எலும்பின் வாயிலாய் தேவ வல்லமை வெளிப்பட்டு அவன் உயிரோடு கூட எழும்பி நின்றதையும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் தன்னுடைய நல்ல கம்ஃபர்ட் ஜோனை விட்டு விட்டு தேவனை பின்பற்றினபடியால் அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு அவர்களை பார்க்கிலும் நமக்கு அதிகமான கம்ஃபர்ட் ஜோன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்குள்ளெல்லாம் நாம் போகாமல் உலகத்தின் காரியத்தை நாம் சுதந்திரிக்காமல் பரலோக காரியத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது இந்த உலகத்தில் நாம் வாழுகிறவரை நமக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் தேவனே கொடுத்து அதன் மேல் நம் பார்வை போகாமல் அவர் மேலேயே நம்ம பார்வை இருக்க நம்மை கிருபையாய் காத்து வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற காரியத்தின் மீது நம்ம கண்ணு போகக்கூடாது. கொடுத்தவர் மீது நம்ம கண்கள் இருக்க வேண்டும். அந்த உறுதி நமக்குள் இருக்கும் போது எந்த காரியத்திலும் வழிவி போக மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு நம்ம மேல உண்டாகும் போது நிச்சயமாய் இன்னும் அநேக விசாலமான இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் நம்மை தமக்காக பயன்படுத்துவதற்கு அவருக்காக பயன்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எனவே நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இதன் மீது அதிகமாய் கவனமா இல்லாமல் வரப்போகிற அந்த நித்திய ஜீவன் மீது கவனமா இருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியிலும் நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னியேசையா இருக்கிறாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில அவங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். போன நிகழ்ச்சியில நிறைய காரியங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நம்ம பேதுருக்கு எழுதின நிருபத்துல பார்த்தோம், யாக்கோபுக்கு எழுதின நிருபத்துல பார்த்தோம். அதே நேரத்தில் ஆதி ஆகமத்துல ஒரு சில காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்தார். யாரெல்லாம் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எல்லாமே நித்தியத்துக்காக தான் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா வேதாகம் முழுவதும் நித்தியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. போன முறை நீங்க சொன்ன மாதிரி ஆதி ஆகமத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது நித்தியத்தை குறித்து. அப்போ நாம் நித்திய ஜீவனை பெரிய வேண்டும் என்பதை தான் இயேசுவும் உலகத்துக்கு கொடுத்தார். அதுதான் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில அந்த வசனத்தை எப்பவுமே சொல்லுகிறது ஒன்று. யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிறது உண்டு. காரணம் என்னன்னா அதுதான் மையமான பகுதி. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பதற்கு காரணமே, அவர் ரத்தம் சிந்தினதுக்கு காரணமே உலகத்தின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று. இதை குறித்து ஏராளமான காரியங்களை அவங்களுக்கு நாம் சொல்லுவோமானால் அவர்களும் ஆயத்தப்படுவார்கள். சொல்லுங்க பாஸ்டர். கடந்த நிகழ்ச்சியில கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் இன்றைக்கும் கூட 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசி பார்த்தா கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது எப்ப நடக்குதுங்களா? கடைசி காலத்துல பிற்காலத்திலே வருகிற நாள் லேட்டர் டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. லேட்டர் டைம்ஸ். அப்போ அதான் பிற்காலத்துல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். மனசாட்சின்ட்டே இருக்காது. இப்ப கூட யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. உண்மையாகவே எல்லை குறித்ததான பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜனங்கள் படுகிற பாடு, அவர்கள் அழுகிற அழுகை, அந்த குழந்தைகள் பசினால் துடிக்கிற அந்த காட்சியை பார்த்தும் ஒரு மனசாட்சி இல்லாதபடிக்கு யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்லாதபடிக்கு இப்போ அந்த ஜனங்களை பார்க்கல,
இதுதான் என் எல்லை, இது என்னுடையது. அப்போ என்ன அர்த்தம்? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களை போல. வசனத்தின் நிறைவேறுதல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த குழந்தைங்க அந்த பசினால அழறது துடிக்கிறத பார்த்த பிறகு சாப்பாட்டுல கை வைக்கும் போதே அந்த குழந்தைங்க தான் என் கண்ணுக்கு முன்னாடி வராங்க. நாம எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனா அதை நினைச்சு துக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படின்னு மட்டும்தான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, பிற்காலத்திலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் என்ன பண்றாங்களாம், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் மனுஷிடத்தில் தேவன் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்ற வசனத்தின்படி அந்த விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாங்க, வழி விலகி போய்கொண்டே இருக்காங்க. அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு இருக்கு. அப்போ குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு, பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சய ஜீவன் உண்டுன்ட்டு வசனம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்களாம், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் இருக்கார்கள் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிகிறவர்களும் சுதந்திரத்தோடு கூட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்ப சாப்பிட்றதுல கூட என்னது தடைகள் கட்டளையிடுவார்கள். இப்போ அது நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஏன்னு கேட்டா, நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது அங்க சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளை கொடுத்தாங்க. ஆனா தானியேல் என்ன பண்ணாருங்க, அவைகளினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி. அப்போ ஆகாரத்துல ஒரு தடை, அதே நேரத்துல மொழி பேசுவதிலே தடை. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல கூட அதான் நடக்குது. என்னன்னு கேட்டா, எதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும்னா அடிச்சே கொள்ளுன்றாங்க. அப்போ ஒரு மிருகத்தின் மேல் ஒரு அக்கறை இருக்கிறவர்கள் மனுஷன் மேல என்ன செய்யல, அக்கறை பண்ணாம மனுஷனை கொன்னு குவிக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டா, மொழி, அந்த மொழி பிரச்சனை தானியல்ல வந்தது. இந்த மொழியை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளை. இதே போல்தான் இன்றைக்கும் கூட இந்த மொழியை தான் பேசணும், இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், கடைசி காலத்தில் நடைபெறுகிற காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தையும் திருப்பிக் கொள்ளலாமே. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, அங்க என்ன இது, for the time will come when they will not endure sound doctrines but according to their own desires because they have teaching ears then will heap up for themselves teachers. இதுல முக்கியமா ஒன்றை மட்டுமே சொல்ல ஆசைப்படுகிறேன். தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு தெரிந்து கொள்வார், திரளாய் சேர்த்து. அதாவது அவங்க பாவ வாழ்க்கைக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ, ஆமா, அது சரின்றாங்களோ அவங்கள தெரிந்து கொண்டு அவங்க போதனைகளை கேட்கறாங்க. இப்படியா சொல்ல நடக்குது பயங்கரமா. ஆமா, இது இப்படியா சொல்லலாம். நீ எந்தனா செய்ய, ஊழியக்காரர் கண்டுங்க, நாம என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்போ இல்ல அப்படி இல்ல. இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட, நீ செய்யறதுதான்ப்பா கரெக்ட், நீ எப்படின்னா வாழு, ஏசோ மாத்திரம் ஏத்துக்கோ, அவர் வரும்போது நீ போயிருவேன்ற விஷயம். அதுக்கு எதுக்கு அவ்வளவு போதிச்சிருக்கிறாரு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத முற்றிலுமா சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்படின்னா இருப்பா, குடிக்கணுமா குடி, விபச்சாரம் பண்ணமா பண்ணு, அதெல்லாம் ஒன்னும் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஏசோ ஏத்துக்கனா போதும், நீ பரலோக ராஜ்யம் வந்துடுவ. இதுதானே ஹைப்பர் கிரேஸோடைய பிரீச்சிங். இப்ப அதுதானே வந்து அந்த ஹைப்பர் கிரேஸோ நம்ம அதுக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லுவது. அவங்க கேட்டா மறைமுகமா சொல்றாங்க, அதாவது டைரக்டா சொல்றது இல்ல, மறைமுகமா சொல்றாங்க. எப்படின்னா ஆண்டவர் கேட்டுக்க மாட்டார். நமக்கு கூட்டம் வேணும், அந்த ஜனங்க வரணும், நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கைகளும் தசமபாகங்களும் வந்துடணும், நம்ம வந்து சுகபோகமா வாழணும். நீ எப்படின்னா இரு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஆலயத்துக்கு மாத்திரம் வந்திருக்கு.
ராபோஜனம் நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா அதுல பைபிள்ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கம்யூனியனை குறித்து கூட பாஸ்டர், பந்திய குறித்து கூட, அபாத்திரமாய் புசிக்காதீர்கள், அதுல விளையாடாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா. அப்போ அவங்க அபாத்திரமா தான் புசிக்கிறாங்க. காரணம், பேசுகிற விஷயமெல்லாம் வேற, வேதத்துல இருந்து எடுத்து பேசினாலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கிற போதனைகள். அப்போ இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறத நம்ம வேதாகமத்துல பார்க்கணும். இந்த நீங்க சொன்ன அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். போஜனம் பண்ணின பிறகு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் எண்ணெய் நிறைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனிதனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்போரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அதுதான் ஆக்கணி தீர்ப்பு உண்டாகும்னு சொல்றேன். ஆக்கணி தீர்ப்பு உடனே உண்டாகிறது இல்ல, வரப்போகிற ஆக்கணி தீர்ப்புல அவர்கள் அந்த இடத்துல அந்த கடைசி நாட்களிலே அவர்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் உண்டாகிறது குறித்து பைபிள் சொல்லப்பட்டு. ஏன்னா இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லும் போது, பாஸ்டர், ஒரு கிராமத்துக்குள்ள போங்க, அங்க ஒரு வீடு தெரிந்து கொள்ளுங்க, அங்கேயே தங்கிருங்க, அங்க ஊழியத்தை செய்யுங்க. ஒருவேளை அவங்க ஏற்றுக்கனா நீங்கள் கூறுகிற சமாதானம் அங்க தங்கும். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து அந்த பட்டணத்தின் வாசலில் உங்க தூசிகளை உதறி விடுங்கள். அவர்களுக்கு சோதம் குமாராக்கு உண்டானது பார்க்கிலும் அதிகமான ஆக்கணி தீர்ப்பு உண்டாயிருக்கும் என்பதை இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆக்கணி தீர்ப்பு என்பது இவங்க தட்டும் போதே அங்க உருவாயிரும் அப்படின்றது இல்லை. அதைதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து வாழ்ந்த போதும் சீஷருங்க கேட்கறாங்க, ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, அக்கனி வர வைக்கலாம், இவங்களை சுட்டு எரியோன்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன ஆவி இவங்களுக்கு உரியது, நான் அப்படி பண்ண வந்தா எல்லாரையும் அழிச்சிட்டு நேரத்துக்கு, அது அப்படிப்பட்டது இல்ல. அதனாலன்றது ஆண்டவர் அவங்களுக்கு விலக்கி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உடனே அழிவுக்குரிய இல்லைனாலும் அவங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்த உடனே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு ஆக்கணி தீர்ப்பு அடைவார்கள். அதை குறித்து அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அதனால்தான் இன்னைக்கு தங்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள். தங்களுக்கு ஏற்றதுன்னா அவங்க எது செஞ்சாலும் ரைட்டுன்னு சொல்லணும். அவங்களுக்கு நோ அப்படி சொன்னாக்கா இவர் நமக்கு சரியானவர் இல்லை. வசனம் சொல்றது, சிக்ஷித்து உடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் வாக்கியவன். அதுதான் ஒரு சம்பவம் கவனம் வருது. பாஸ்டர், பேசிட்டு இருக்கும் போது யோசுபாத்தும் ஆகாப்பு, ஆகாப்புடைய குமாரத்தையும் யோசுபாத் கல்யாணம் பண்ணிக்கிறார், மருமகன் ஆயிடுறார். அதனால அவர் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அங்க போறப்போ ஆகாப்பு இவர் வந்திருக்கிறாரு, இவருக்கு நிறைய யுத்தத்துல ஜெயம் வந்திருக்குது, இவர் இருக்கும் போதே ஜெயிச்சிடலன்னு அந்த யுத்தத்துக்கு கடந்து போறாங்க. போறதுக்கு முன்னே யோசுபாத்து கேட்கிறாரு, அதாவது யாராவது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவார்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுவாங்களேன்னு ஆகாப்பு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட எல்லாருமே என்ன பண்றாங்க, நீங்க போலாம், உங்களுக்கு ஜெயம் அமோகமா இருக்குது, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுல சமாதானம் வர்றதுல யோசிப்பாத்து வேறு யாராவது உண்டா அப்படின்னு கேட்கிறவன, செதேக்கியான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வரவான், அவன் எப்பவுமே எனக்கு எதிராக தான் சொல்லுவான், அவன் ஒரு நாளும் எனக்கு சாதகமா சொன்னதில்லை. நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு வெளிப்பாடு வருமானால் சாதகமா சொல்றதுக்கெல்லாம் இல்ல, சாதகமா இருந்தா சாதகமா சொல்ல போறாங்க, அப்படி இல்லைன்றத இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்காக அவங்க இப்படி எதிர்பார்க்கறாங்க, அதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா அவங்க கொடுக்கற காணிக்கை வேணா நமக்கு நிறைய இருக்கும், ஆனா அவங்களும் அழிஞ்சிருவாங்க, நம்மளும் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஏன்னா அவர் நாமத்து நிமித்தமா எந்த பொய்யானையோ இல்லை எந்த காரியத்தை செய்தாலும் அவர் நாமத்தை கொண்டு அவன் தண்டிக்கப்படுவான் என்பது நாம் அறிந்திருக்கிற விஷயம். அப்ப சதேக்க கூட்டு வராங்க. கூட்டு வந்த உடனே கேட்கறாங்க, இந்த யுத்தத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவை நான் பார்க்கல, நீங்க யுத்தத்துக்கு போனா அப்படின்றாரு. பலான ஒரே அடி அவருக்கு. ஒருத்தன் போய் அடிக்கிறான், எதுக்குன்னா நான் சொல்லல, இவன் எப்பவுமே எனக்கு சாதகமா சொல்ல மாட்டான், இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுறாங்க.
உண்மை சொன்னதுக்காக. இன்னைக்கு உண்மை பேசுகிற அநேகரை ஜனங்கள் புறக்கணிக்கிறாங்க. சத்தியத்தை பேசக்கூடியதுனால அந்த வீடியோக்கெல்லாம் ஸ்கிப் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு காலையில என்ன வேணும்னா, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, புடுபுடுக்கார மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு அப்படி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, வாக்கு தத்தங்களை எடுத்து சராமரியா கொட்டுறாங்க. இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறது? அதாவது முன்னெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு வாக்குத்தத்த செய்தி பேசுவாங்க. இப்ப மாதத்துக்கு ஒரு முறை மாறி, இப்ப நாளுக்கு ஒரு முறை மாறி, இப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை கர்த்தர் இப்படி நடத்துவார். அவங்க நீதியா இருந்தா நடத்தித்தான் தீர்வாரு. அவங்களுக்கு இந்த வார்த்தையே தேவை கிடையாது. அவங்க தேவனுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துட்டா உலகத்தில் உள்ள அத்தனை காரமும் அவங்களை பின்பற்ற போகிறது. அதனாலதான் அந்த வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் பாக்கியவான், அவனுக்கு வர ஆசீர்வாதம் என்ன? கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. அதாவது இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப சதேக்கியா பூச்சி உள்ள போட்டுறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. என்ன நடந்துச்சு? இவர் போயிட்டு அந்த இடத்துல யுத்தம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தோக்க ஆரம்பிச்ச உடனே இவர் அதாவது அந்த இவன் படை, அதாவது அந்த ரதத்தை ஓட்டி கொண்டிருக்கிற இடத்துல போய் இவரு மாறி உட்காந்துக்கிறாரு. என்னன்னா பயத்துல நம்மள ராஜான்னு பார்த்தா கொன்றுவானோ அப்படின்னு. ஏன்னா சதைக்க சொந்த அவன் காதுகளில் இருக்குது. அதனால என்ன பண்ணா, அந்த ரதத்தை ஓட்டக்கூடியவனா இவர் இடத்துல நிக்க வச்சுட்டு ரதம் ஓட்டுகிற இடத்துல போய் இவர் உட்கார்றாரு. ஆனா பைபிள் சொல்லுது, நினைவில்லாது விடப்பட்ட ஒரு அம்பு ஆகாப்பின் இருதயத்தை தொலைத்தது, அவன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே யோசிபாத்து கேள்விப்படுறாரு, அங்க இருந்து புறப்பட்டு ஓடி வராரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னொரு முறை என் சித்தம் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. அதுல ஏன் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னா, நீ எனக்கு பயந்தவனா இருக்கிற, அதனால உன்னை காப்பாத்துறேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி அனுப்பிடுறாரு. அவர் வந்தவன சிதைக்கவே விடுவிக்கிறார். ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்கா, சத்தியத்தை அறிவிக்க கூடியவர்களை எதிர்க்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த கடைசி நாட்களில் எழும்பியிருக்கிறார். அவங்களுக்கு சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லை. தப்பா சொல்றவங்க அது விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அவங்க செய்கிற தப்ப சரின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் விருப்பம். அதனால தான் கடைசி நாட்களில தீமையை நன்மை என்று சொல்லக்கூடியவர்களும் நன்மையை தீமை என்று சொல்லக்கூடியவர்களும் வருவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமே நம்ம காலங்களில் அவைகள் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அதுதான் இங்க அதை தொடர்ச்சியா பார்க்கும்போது 2 தீமோத்தேயுல 4வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. நம்ம 3வது வசனம் வரையில் நான் வாசித்தோம். 4வது வசனத்தை பாருங்களேன். சத்தியத்திற்கு செவி விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ சத்தியத்திற்கு செவி விளக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி விளக்கிறாங்க, கட்டு கதைகளுக்கு சாய்ந்து. இப்போ நான் நிறைய அந்த வீடியோ படங்கள்ல சில செய்திகளை பார்க்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அல்ல 2 மினிட்ஸ் அந்த செய்திகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வசனம் அதிகமா வர்றதில்ல. அந்த ஜோக் சிரிக்கிற மாதிரி அல்லது ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி நீ செத்தே போயிடுவ, செத்து தொலை, நீ வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு எல்லாம் பேச அந்த வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா, சபிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மள அங்க வைக்கல, அவர்களை நித்தியத்திற்குள்ள நடத்ததான் நம்மள என்ன பண்ணிருக்காரு, ஊழியக்காரரா வச்சிருக்காரு. ஆனா அநேகரை பார்க்கும்போது இதை பார்த்த உடனே சிரிக்கணும், அந்த வீடியோ பார்த்த உடனே ஓ இவர் பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு லட்சக்கணக்கில் பார்க்கறவங்க இருக்காங்க. அதுக்காக நம்ம வீடியோ போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை நித்தியத்திற்குள் நடத்துகிறதா, அதை தான் பார்க்கணுமே. இங்க பாருங்க, அதாவது கட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். அப்போ இந்த இடத்துல நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. அதாவது தீங்க அனுபவிக்க வேண்டும். ஆமா, தீங்கு அனுபவிக்கணும். தீமை வரும். ஏன்னா எப்ப சத்தியத்தை பேசுறோமோ சாத்தான் தனக்குரிய ஆட்களை எழுப்பி பலவிதமான தீமையை நமக்கு கொண்டு வருவான். தீமை என்ன அப்படின்னாக்கா, நமக்கு தீங்கு அனுபவி அப்படின்னா நமக்கு ஒருத்தனை நசுக்கி போட கூட முடியும். ஆனா நமக்கு அதிகாரம் இல்லை, அதுல இல்லை. நம்ம அன்பு தான் காமிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மால ஒருத்தனை யுத்தத்துல மேற்கொள்ள முடியும், நம்மால ஒரு காரியத்தில் தவறு செய்து ஜெயிக்க முடியும். ஆனா அதுக்காக நம்ம அழைக்கப்படலை.
அந்த இறுதி நமக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம நீதியா போறதுனால நம்ம விலைக்கு போயிடுவோம். அதனால கோழைன்றது இல்லை, நம்ம தேவனுக்கு செவி கொடுத்து பயந்து போகிறோம் என்பது. அதுதான் தீங்கு அனுபவின்றார். அது நமக்கு ஒரு மாதிரி தீங்கா இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா தாவீது போகும்போது கூட இருக்கிறவன் கேட்கறான், நீ சொல்ல அவன் தலையை எடுத்துறன்றான். தாவீது சொல்றாரு, வேணா அமைதியா இரு, அவன் பேசட்டும், கர்த்தர் என் மேல இரக்கமுள்ளவராக இருப்பார். இன்னைக்கும் அதுதான் சொல்றேன். அதாவது நம்மை குறித்து நிறைய பேர் பேசுறாங்களா, பேசட்டும். அதெல்லாம் நம்ம காதுகளுக்கு வருதா, நம்ம கேட்போம். அவங்களுக்கு விரோதமா நம்ம எழும்புறது வேண்டாம். அதனாலதான் நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகள்ல சொல்றேன், இவனா நம்மை ஆட்சி செய்ய போகிறான், இவனா நமக்கு ராஜா, பேலியாளின் மகன்லாம் சொல்லும்போது சவுல் காது கேளாதவரை போல் போனார். அதெல்லாம் நீங்க பேசும்போது தான் அந்த பகுதியில நான் தெரிந்து கொண்டேன். நீங்க லாஸ்ட் டைம் நம்ம நித்திய ஜீவன் குறித்து பேசும்போது அந்த பகுதிகள் எல்லாம் சாமுவேலை குறித்தோம், சவுலை குறித்தோம், அந்த நேரத்துல இருந்த எல்லா சம்பவங்களை குறித்து நம்ம தியானிக்க தாவீது எப்படி உள்ள வந்தாரு, காரணங்கள் என்ன, அதெல்லாம் கேள்விப்படும் போது அந்த காரியங்களை அப்போதான் நான் ரொம்ப நல்லா தெரிந்து கொண்டேன். அவர் காது கேளாதவரை போல போய்விட்டார் என்பதாக பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அவன் காதல விழுந்த உடனே தான் தாவீது மேல பகையா எழும்புறான். அது மட்டும் இல்லாம வேற ஆவியும் உள்ள வந்துச்சு. சில நேரத்துல கேட்க வேண்டியதை மட்டும் என்ன பண்ணோம், கேட்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படியே கேட்காம போயிட்டே இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வரும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே, எந்த நாளுங்க, ஆமென், அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் ஆமென் அதை தந்தருளுவார். அதாவது எல்லாமே பரிசு பெறுவதற்காக காத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் போன பிறகுதான் ஆண்டவர் அவனுக்கு தக்க பலனை தேவன் கொடுக்க போகிறார். அப்போ வா வா என் ஆயனே, பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவர் நம்மளை அழைக்க வேண்டுமானால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களை நாம் இருக்க வேண்டும். இந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா தீமோத்திக்கு எழுதுகிறது பைபிள் சொல்லுது. ஆமா. அதே நேரத்துல பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அது ரொம்ப என் இருதயத்தை தொட்டது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு கொடுப்பாருன்ட்டு அதோடு விடல, எனக்கு மாத்திரம் அல்ல, இதான் ரொம்ப முக்கியங்க, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் நாம அதைத்தான் விரும்பி போகணும். ஆனா இன்னைக்கு மனிதன் அதை விரும்பி போகாம பெருமை, நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் தற்பெருமை, சுய இச்சை, மனம் போன போக்கில போய் தனக்கு ஏற்ற ஒரு போதகரை நியமித்து கொண்டு வேற வழியில போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரசன்னமாகுதல என்ன செய்யல, அதிகமா விரும்பல. ஆனா வசனம் இங்க தெளிவா சொல்லப்பட்டு, கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அப்ப அவருடைய நோக்கம் பாருங்க, நான் மட்டும் கிரீடம் வாங்கின்னு போயிடணும் அப்படின்னு இல்ல, நான் எனக்கு மட்டும் அது தருவார், நான் அழகா பெற்றுக்கிடுவேன் அப்படின்னு மட்டும் இல்ல, எனக்கு மாத்திரம் இல்லையா, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, யாவருக்கும் அதை கொடுக்கணும், யாவரும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள யாவரும் அப்படி வாழணும் அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு அப்படின்ட்டு அங்க முடிக்கிறார். இது அவரிடத்தில்னாக்கா அந்த பவுலிடத்தில் போவதற்கு அதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நாம என்ன செய்யணும்னு கேட்டா, அவரிடத்தில் போவதற்கு நாம ஜாக்கிரதையா. அதுதான் இந்த பகுதியில நீங்க பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 தீமோத்திக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எனக்கு ரொம்ப வயசாயிட்ட மாதிரி இருக்கு, என்னுடைய ஆவி என் தேகத்தை விட்டு பிரிகிற காலத்தில் இருக்கிறேன், ஆனா நீ நல்லா ஊழியம் செய்யி, சுவிசேஷம் செய்கிற ஊழியத்தை செய்யி, நான் எப்படி வாழ்ந்த நான் என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதை எல்லாவற்றும் முற்றிலுமாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
தேவ பிரசன்னத்தை விரும்புகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கிரீடங்களை வைத்திருக்கிறார். அது அந்த நாளிலே நமக்கு கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கிற அதே டைம்லயும் ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வந்து சேரும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நித்திய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியமானது. நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனோடு கூட பிரயாணப்பட வேண்டும், தீமையை அனுபவிக்க வேண்டும், தீங்கான காரியங்களை விட்டு விலக வேண்டும், நன்மையான பாதைகளில முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எனவே அநேக வசனங்கள் இந்த பகுதிகளில் தியானிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதியான காரியங்களை அடுத்த பகுதிகளிலே நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த பகுதி ரொம்ப நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவன் முடிக்க உதவி செய்தார். அன்பு போதகருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து நிறைய வசனங்களை கேட்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அடுத்த பகுதியில சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.